ஒரு நாள் எல்லாமே மாறிடும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சார். அது அந்த நாள் தான் நான் நம்பினேன் சார். அந்த நாளும் அப்படி தான் சார் இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை விட்டு போயிடும் சார். அவ்வளோ துரதிருஷ்டசாலி சார் நான். அநேகமாக இதில் உங்கள் பேரையும் நான் சேர்த்துக்கிறேன் வாரியர்ஸ். அதானே நீங்களும் நினச்சிங்க, அதான் நானும் நினச்சேன். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம். நம்ம தலையெழுத்து அது எவனாலையும் நம்மளை தவிர்த்து வேறு யாராலையும் மாற்ற முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம். தலைவர்கள் பல சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த சம்பவங்கள் கொஞ்சமாக பண்ணுவோம். என்ன சொல்லுது இன்னையே சொல்லிடுறேன். இப்படி மகன் வலிமையா இருக்கும்னு வாங்க, அக்கா வலிமைக்கு முன்னாடி. ஹாய். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வேணா போய் காஃபி வாங்கிட்டு வரட்டா? போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஆக்சுவலி காஃபிங்க ரொம்ப பிடிக்கும், அதனால அடிக்கடி வருவேன். உங்களுக்கு பிடிக்கல நோப்பெல்லாம் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஆமாங்க, நல்லா இல்ல. சார் பில். இல்ல வேணாம், நான் பே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஓகேங்க. ஆக்சுவலி நானும் ஏரியா சைடு தான் போறேன். சோ அத சும்மா அப்படியே ராப்பர் போட்டுக்கலாமே. இந்த மாதிரி கரையனா இதெல்லாம் கரெக்டாகவே இருக்கக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கிறது. நானும் அப்படிதான், நீங்களும் அப்படி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளருக்கு பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு. ஒரே ஒரு ரகசியம்தான், மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அதையும் இப்ப சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். என்னது என்ன சொல்லி இந்த வாய்க்கு இப்படி சொல்லி வாஞ்சிருப்பாரோ? இந்த படை போதுமா அப்படின்னு கனிமொழி அக்கா கேக்குறாங்களே, அந்த படை 200 ஓவாவுக்கும் குவார்டர் கோழி பிரியாணிக்கு வந்த படை அப்படின்னு ஊருக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? உங்க டிஎம்கே கூட்டம் பணத்தை வாரி அரைச்சதால வர கூட்டம், அதுக்கே பாதி பேர் வரல அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். ஆனா எங்க டிவிகே கூட்டம் பாசத்தோட தன்னோட ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு வர கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம்? இதற்கிடையில திருச்சி பிரச்சாரத்துக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணோம் அப்படின்னு இளையராஜாவுக்கு திடீர் பாராட்டு விழா அப்படின்னு ரஜினி கமலை வரவழைத்து மக்கள் போக்கஸ திசை திருப்ப பார்த்தாங்க. மேடையில இளையராஜாவே ஓபனா கேட்டுட்டாருங்க, எனக்கு எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி ஒரு பாராட்டு விழா? எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது. அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. தேர்தல் நெருங்க பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தீங்களா அங்கிள்? டிஎம்கே என்னதான் சூழ்ச்சி பண்ண பார்த்தாலும் அந்த இயற்கையை அந்த டிவிக்கு நேரா எலிச்சூத்தமா மாற்றி கொடுத்துரும். இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரத்துல என்னெல்லாம் மாறப்போகுது, தமிழ்நாடு தளபதி நாடா ஆக போகுதுன்னு கூடிய விரைவில் தெரியும் பாருங்க. ஸ்டாலின் அங்கிள நம்ம விமர்சிக்க வேண்டாம். இன்னும் 6 மாதம் மட்டும்தான் அந்த சிஎம் போஸ்ட்ல இருக்க போறாரு. அதனால இந்த வீடியோக்கு கீழே சந்தோஷமா விளக்குங்க ஸ்டாலின் அங்கிள்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எப்படி சொல்றது, உண்மையை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிவிகே சார்பில் பேசாமல் டிஎம்கே சார்பில் பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. எனக்கு என்னன்னா, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு வரணுமா? ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நீ ஓட்டு போடப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு போய் தான் நீ நிரூபிக்கணும், நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டன்றதை சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர்த்து, ஓட்டு போட்டு எவனும் நிரூபிக்கலாம்ல. இன்னும் ஓட்டு போட்டு நிரூபிச்சுட்டு வேணால் நீ பேசு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி தளபதி பிடிக்கும், பிடிக்காதுலாம் கிடையாது வாரியர்ஸ். எனக்கும் தளபதி பிடிக்கும். நான் டிவிக்கு தொண்டன் தான், இல்லைன்னே சொல்லலை. நானும் நேர்லலாம் மாநாட்டுக்கெலாம் வரல. ஏன் வரலன்னா, இருக்கிற பிரச்சனையெல்லாம் பல பிரச்சனை இருக்குது நம்ம லைஃப்லேயே. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது சப்போர்ட் பண்ணுவோம் என்ன, ஓட்டு போடணும், ஓட்டை போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கணும். அது எண்ணிக்கையை நிரூபிக்கிறதா, எண்ணம் போல் நிரூபிக்கிறதா? எண்ணம் போல் நிரூபிக்கிறதா கரெக்டு. அதான் நான் அப்படி தான் நிரூபிக்கணும்னு நினச்சேன்.
அதே மாதிரி வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய அதான் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்களே. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அவங்க ப்ரோ இவர் அங்கிள், நம்மலாம் தாத்தா கூப்பிடுறதா இல்லை, நம்ம கமெண்ட்ல என்ன கூப்பிடுவாங்க தெரியல.